நாம் உட்கொள்ளும் மருந்துகள் நம் நோய்களை நிரந்தரமாக தீர்க்கக்கூடியதாக இருத்தல் வேண்டுமே தவிர நமக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருத்தல் கூடாது. எனவே நாம் உட்கொள்ளும் மூலிகைகள் நமக்கு நிரந்தரமான தீர்வளிக்கின்றது நோய்களிலிருந்து என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஒரு பக்கம் ரொம்ப பெரியதாக சமூகத்தில் பரவி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதை விட அதிகமாக மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பரவி கிடக்கிறத பார்க்குறோம். மனச்சிதைவு நோயின்னு சொல்லக்கூடிய ஸ்கிசோஃப்ரினியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், மன அழுத்த நோயின்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், பதட்ட நோயின்னு சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டி டிஸார்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், மன அழுத்த மற்றும் பதட்டம் கலந்த மிக மன உளைச்சல் நோயின்னு சொல்லக்கூடிய அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பரவி கிடக்கிறத பார்க்குறோம். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது இன்றைக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகளில் மிகப்பெரிய அளவில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அவலத்தையும் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு குழந்தை, ஒரு 2 வயது ஆகின்ற ஒரு குழந்தை பேசுவது கிடையாது, கூப்பிட்டால் திரும்பி பார்ப்பது கிடையாது, கண்களை பார்த்து பேசுவது கிடையாது, ஒரு இடத்தில் அமர்வது கிடையாது, எந்த பொருளையும் உடைப்பது, அதிகமாக கலாட்டாக்கள் செய்வது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரு குழந்தை செய்யும்போது அந்த குழந்தைக்கு மனம் சார்ந்த அறிவு சார்ந்த வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்வது கூட இன்றைக்கு நம்ம செய்யாத ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உலகத்திலேயே அறிவு சார்ந்த வளர்ச்சி குறைபாடுன்னு சொல்லக்கூடிய ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட, ஏடிஹெச்டின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் சம்பந்தப்பட்ட, டிஸ்லெக்சியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம நாடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தவறு. அறிவு சார்ந்த வளர்ச்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களுக்கு ஏற்படுகின்ற மனம் சார்ந்த வளர்ச்சி அல்லது மனப்பிரச்சனைகளும் மனிதன் தொடங்கிய காலத்திலிருந்தே இருந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய வகையான மருத்துவ குறிப்புகள், குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவத்தில் மானசீக ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையான பிரிவே ஏற்படுத்தி அதில் மூளை சார்ந்த, மனம் சார்ந்த, அறிவு சார்ந்த, எமோஷனல்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உணர்ச்சிகள் சார்ந்த விஷயங்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் எந்தெந்த வகைப்படும், அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு எந்த வகையான வழிமுறை தேவை அப்படிங்கிற ஒரு குறிப்புகளும் விளக்கங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் தான் இன்றைக்கு மாடர்ன் சைக்கியாட்ரின்னு சொல்லக்கூடிய நவீன மனோதத்துவ மருத்துவத்தின் அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போது ஒரு மருத்துவ முறையில் குறிப்பாக 1000 வருடங்களுக்கு முன்பே மனதை பற்றி புரிந்து கொண்டு அந்த மனதில் ஏற்படுகின்ற நோய்களை பற்றி அவ்வளவு விவரமாக சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறை ஏன் மனநோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவ முறைகளாக இருக்கக்கூடாது? இன்றைக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை. இன்றைக்கு மனதில் ஏற்படுகின்ற நோய்களையும் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவ முறையாக ஆயுர்வேத மருத்துவ முறை இருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையுடைய பெயர் சரஸ்வதி மூலிகை அப்படின்னு சொல்லுவோம். சரஸ்வதி அப்படின்னா நம்ம ஞானம் அல்லது புத்திசாலித்தனம் அல்லது புத்தின்னு சொல்லுவோம். ஆனால் சரஸ்வதி அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா, உடல் எவ்வாறு அமைதியாக ஒழுங்காக ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதே போல் மனதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய பொருள். ஞானமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எந்த விஷயம் நம்மளுடைய மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறதோ அதற்கு தான் சரஸ்வதி அப்படிங்கிறது பெயர். ஸோ இந்த சரஸ்வதி மூலிகை அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான தரையில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். பார்ப்பதற்கு வல்லாரை போலவே தோற்றமளிக்கக்கூடிய ஒரு தாவரம், ஆனால் வேறு வகையைச் சேர்ந்த ஒரு தாவரம்னு சொல்லலாம். சரஸ்வதி மூலிகையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சிகள் குறிப்பாக 3 விஷயங்களுக்காக. ஒன்று, தேவையற்று ஏற்படுகின்ற பய உணர்ச்சியை குறைக்க முடியுமான்னு. இன்றைக்கு ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கோம், ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம். இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயரதிகாரி ஒரு கேள்வியை கேட்குறார் ஒரு கூட்டத்தில். சரியான பதில் யாருக்கு தெரிகிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த பதில் தெரிந்திருந்தால் கூட
கூட்டத்தில் ஒருவேளை நம்ம வெளிப்படுத்தினா அவங்க நம்மளை தப்பாக நினைத்துப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அது மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது தேவையற்று ஏற்படக்கூடிய ஒரு பயம், தன்னைத்தானே தாழ்வாக நினைத்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், மூன்றாவது எந்த இடத்திலையும் முடிவெடுக்க முடியாமல் தவறுகின்ற அல்லது தடுமாறுகின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த 3 விஷயத்தை இந்த சரஸ்வதி மூலிகை சரி செய்ய முடியுமாங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு கிட்டத்தட்ட முடிகின்ற தருவாயில் இருக்குது. கிட்டத்தட்ட 1997 நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆராய்ச்சி. இந்த ஒரு ஆராய்ச்சி முக்கியமாக செய்யப்பட்டது. இன்றைக்கு நிறைய கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நகரத்துக்கு படிக்க வரும்போது அவங்க மனதில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அவர்களை நிறைய தவறான பழக்கங்களுக்கு உள்ளாக்குறதையும், அந்த பழக்கங்கள் மட்டுமல்ல, தன்னம்பிக்கையற்ற ஒரு சூழல் உருவாகி படிப்பிலையும் கவனம் செலுத்த முடியாமல் சமூகத்திலையும் கவனம் செலுத்த முடியாமல் தடுமாறுறதை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி, உலக அளவில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி. அதில் இன்றைக்கு இந்த சரஸ்வதி மூலிகை இந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். இரண்டாவது, இன்றைக்கு ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட, ADHD சம்பந்தப்பட்ட, டிஸ்லெக்சியா சம்பந்தப்பட்ட குழந்தைகளை குணப்படுத்துவதற்கான வழிகள் அல்லது ஓரளவு அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல மாற முடியுமா, மாற்ற முடியுமான்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இந்த சரஸ்வதி மூலிகை இருக்க முடியுமாங்கிற ஒரு ஆராய்ச்சி எய்ம்ஸ் மருத்துவமனையும் அதே போல் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவ பல்கலைக்கழகமும் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவ கல்லூரி பல்கலைக்கழகமும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆராய்ச்சி. இதுவும் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரஸ்வதி மூலிகை ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். ஒரு 30 மில்லி அதோட சாறு எடுத்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேக்கரண்டி நம்மளுடைய தேன் கலந்து தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் கொடுத்து வரும்போது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூளை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அறிவு சார்ந்த வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கவனமின்மை, கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், தேவையற்ற பதட்டம், பயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்து உடலுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல மனதுடைய ஆரோக்கியமும் மேம்பட்டு ஆரோக்கியமாக பல்லாண்டு காலம் நாம் வாழ முடியும். சமூகத்தில் நடக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொண்டு அவற்றிற்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக பெட்ரோலிய பொருட்களினுடைய விலையேற்றம் என்பது நாட்டு மக்களை நடுங்க வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த பொருள்களின் மீதான இந்த விலையேற்றம் என்பது எல்லா தரப்பினரையும் கடுமையாக பாதித்திருக்கிறது. மக்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு கண்மூடித்தனமான ஒரு விலையேற்றம் பெட்ரோலிய பொருட்களின் மீது நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இத்தனைக்கும் சர்வதேச சந்தையில் விலை மிக குறைவாக இருந்த சமயத்திலும் இந்தியாவில் பெட்ரோலிய பொருள் விலை ஏற்றம் கண்டது. சமீப காலமாக சிறிது விலையேற்றம் சர்வதேச சந்தையில் இருக்கிற போது இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் சற்றே வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது. இப்போ இதையெல்லாம் காரணமாக காட்டி இந்த விலையேற்றத்தை நியாயப்படுத்த முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சர்வதேச சந்தையில் பெட்ரோலிய பொருளுடைய விலை அதிகமாக கிட்டத்தட்ட $119 ஒரு பேரல் பெட்ரோலிய பொருளுடைய விலை இருந்தபோது மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் $60 என்கிற அளவில் தான் பெட்ரோல் டீசல் விலை இருந்தது. ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட $40 ஒரு $60 வரைக்கும் சர்வதேச சந்தையில் ஒரு பேரல் பெட்ரோலினுடைய விலை வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெட்ரோலிய பொருட்களின் விலை கிட்டத்தட்ட $20 கூடியிருக்கிறது. $60 இருந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு $60 என்கிற அளவில் இருந்த பெட்ரோல் டீசல் பொருட்களுடைய விலை இப்பொழுது $80 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் $20 விலையேற்றம் என்பது ஒரு சாதாரண தொகையல்ல. இந்த விலையேற்றம் இன்னும் கடுமையாக இருக்கப் போகிறது என்பதை தொடர்ந்து பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள். வெகு சீக்கிரமே $100 எட்டி பிடித்துவிடும் என்று சொல்கிறார்கள். இது எந்த விதத்திலும் நியாயமற்ற ஒன்று மட்டுமல்ல, அரசு நேரடியாக மக்களை கொள்ளையடிக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும்.
ஏனென்றால் இப்போதைய இந்த விலை நிலவரங்களின்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 100% அதிக விலைக்கு இன்றைக்கு, அதாவது மூல பெட்ரோலிய பொருளுடைய விலையிலிருந்து 100% அதிக விலைக்கு, இன்னொரு மடங்கு அதிக விலைக்கு பெட்ரோலிய பொருள் சந்தையில் விற்கப்படுகிறது. உதாரணமாக நீங்கள் சர்வதேச சந்தையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெட்ரோலிய பொருட்களினுடைய விலை நிலவரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு வரியாக மட்டும் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். 19.48% கலால் வரி விதிக்கப்படுகிறது. அதே போல் 17.16% வாட் வரி விதிக்கப்படுகிறது. முகவர்களுக்கான கமிஷனாக 3.64% வழங்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது நீங்கள் 40 ரூபாய் 45 பைசா விலையுள்ள 1 லிட்டர் பெட்ரோல் நுகர்வோருக்கு 80 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறது. இதே அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த டீசலினுடைய விலையும் கிட்டத்தட்ட அதனுடைய மொத்த ஒரு உள்ளடக்க விலையை விட 100% அதிக விலைக்கு இன்றைக்கு விற்கப்படுகிற நிலையை பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்த வாட் மற்றும் கலால் வரிகள் தான் இந்த பெட்ரோலிய பொருட்களினுடைய விலைக்கு இவ்வளவு பெரிய காரணமாக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்று பார்த்தால், மக்களுடைய உடனடி தேவையாக, அத்தியாவசிய தேவையாக பெட்ரோல் இருப்பதனால் கடந்த 2-3 வருடங்களாகவே பெருமளவிற்கு நிதியை இந்த வரிகளின் மூலமாக இன்றைக்கு மத்திய அரசு திரட்டி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இவ்வாறு திரட்டப்பட்ட நிதியின் மூலமாக என்ன பெருமளவிற்கு மக்களுக்கு நல்வாழ்வு திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டன, மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த விதத்தில் மேம்பட்டது, அவர்களுடைய தொழில் வளர்ச்சி எந்த அளவுக்கு மேம்பட்டது, அவர்கள் வேலைவாய்ப்புகள் பெறுகின்றன என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. மாறாக விலைவாசி கட்டுக்கடங்காமல் உயர்ந்திருக்கிறது. ஆனால் இதை பற்றி எந்த விதத்திலும் கவலைப்படாமல், அலட்டிக்கொள்ளாமல் மத்திய அரசு இருக்கிறது. பெட்ரோலிய பொருட்களுடைய விலையேற்றத்தினால் நாட்டு மக்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான தாக்கத்தை பற்றி அவர்கள் எந்த கவலையும் படவில்லை என்பதும், இதை கட்டுப்படுத்துவது தங்கள் கையில் இல்லை என்பது போன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரி விதிப்பது என்பது மத்திய அரசும் மாநில அரசுகளும் தான். அப்படி இருக்கிற போது சில மாநில அரசுகள் இப்பொழுது தங்களுடைய வரியை குறைத்து கொள்ள முன்வந்திருக்கின்றன. அதன் மூலமாக ஓரளவுக்காவது பெட்ரோல் விலையை குறைக்க முடியுமா என்று. ஆனால் இந்த வரி குறைப்பை மாநில அரசு செய்து கொள்ளட்டும், நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம் என்பதில் மத்திய அரசு பிடிவாதமாக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது முழுக்க முழுக்க மக்களை நேரடியாக சுரண்டுகிற, மக்களுடைய இரத்தத்தை நேரடியாக குடிக்கிற ஒரு செயல் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி பார்க்கிற போது பெட்ரோலிய பொருட்களினுடைய விலையேற்றம் என்கிற இந்த அரக்கன் என்பது வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது தொழில்துறையினரை பாதித்திருக்கிறது, அடித்தட்டு மக்களை பாதித்திருக்கிறது. ஒரு பெருமளவிற்கு விலைவாசி ஏற்றம் எல்லா பொருள்களிலும் நடப்பது, சேவைகளின் மீது, போக்குவரத்து சார்ந்த சாதனங்களின் மீது, இப்படி எல்லா விதத்திலும் பெட்ரோலிய பொருள்களினுடைய இந்த விலையேற்றத்தின் காரணமாக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தரம் சார்ந்த வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிக்கப் போகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. பெட்ரோல் பிரச்சினை பற்றி எரியும் பிரச்சனையாக இப்பொழுது மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும், அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வாழ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் குழந்தை உரிமை செயல்பாட்டாளர் திரு தேவநேயன். குழந்தைகளுக்கான உரிமை அப்படிங்கிறது என்ன, அவங்க பாதுகாப்பு சட்டங்கள் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது, இன்றைய சூழலில் குழந்தைகளோட பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்குது, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். குழந்தை உரிமை செயல்பாட்டாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். குழந்தை உரிமை அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நிறைய சமூக செயல்பாட்டாளர்கள், ஆர்வலர்கள் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, குழந்தைகளுக்கான சட்டங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது, ஆனால் அதையெல்லாம் தாண்டியும் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது, அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுது, வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்கன்னு நிறைய நம்ம செய்திகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு செயல்பாட்டாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி அதை பற்றியெல்லாம் விரிவாக நம்ம பேசணும். முதல்ல குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது
வரும்போது இன்றைய நிலையில எப்படி இருக்கு? அதாவதுங்க, உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர்கள் குழந்தைகள். இப்போ வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதல் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழந்தையை அடிப்போம். இப்போ சமயத்தில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி சென்னையை ஒட்டிய புறநகர் பகுதியில் வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு அடி தள்ளி செவரை கட்டிடுறாரு காம்பவுண்ட் வால. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த வீட்டில் இருக்கிற 3 வயசு 7 வயசு குழந்தைய சாகடிக்கிறார். இப்போ பாருங்கள், சமீபத்தில் தவறான உறவு முறையில் ஒரு குழந்தைய நாசமாக்கினாங்க. 1945 ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 9 ஹிரோஷிமா நாகாசாகியில் குண்டு போட்டாங்க. அந்த குண்டு போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி 70 ஆண்டுகள் தாண்டியாச்சு. இன்றைக்கி அங்கே பிறக்கிற குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாக பிறக்குது. 1982 டிசம்பர் 2-3 போபால் விஷவாயு படுகொலை. இன்றைக்கி போபால் ஒட்டி குழந்தைகள் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக உளவியல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்காங்க. 2004 டிசம்பர் 26 ஆழிப்பேரலை சுனாமி, அதில் அதிகமாக இறந்தது குழந்தைகள். அப்போ தொடர்ச்சி இப்போ கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிறந்த 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், 3 நாளுக்குள்ள குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் தடுப்பு இல்லாமல் ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்தாங்கன்னு பார்த்தோம். அப்போ பாருங்கள், ஒரு இயற்கை பேரிடர், ஒரு செயற்கை பேரிடர், ஒரு போர், ஒரு பதற்றம், எல்லாத்திலையும் பாதிக்கப்படுவர் ஒரு குழந்தைகள். அப்போ ஏன் வந்து குழந்தைகள் பாதிப்படைகிறாங்க? அவர்கள் எளிதில் பாதிப்பை அடையக்கூடியவர்கள், அவர்கள் சக்தியற்றவர்கள், அவர்கள் ஆற்றலற்றவர்கள், அவர்கள் குரலற்றவர்கள். அப்போ அந்த குரலற்றவர்களின் குரலாக சமூகம் இருக்கா, இல்லை குரலற்றவர்களை மீண்டும் நசுக்குகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரலற்றவர்களை மீண்டும் நசுக்கி கொண்டு இருக்கிறது தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற விஷயங்கள். இன்றைக்கி குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறையில் வடிவங்கள் பார்த்திங்கன்னா, உடல் ரீதியாக தீங்கிழைத்தல், மன ரீதியாக தீங்கிழைத்தல், பாலியல் ரீதியாக தீங்கிழைத்தல், புறக்கணிப்பு ரீதியாக 4 வகையாக பிரிக்கிறேன். இப்போ உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து அடித்தல்ங்கிறது வந்து நம்மளுடைய வரலாற்றில் எல்லா நாள்கள் இருக்குது. அடியாத மாடு படியாது, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், முருங்கையை ஒடிச்சு வளர்த்தணும், குழந்தையை அடித்து வளர்த்தணும். இதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம அடிமைகளினோட எச்சம். நம்ம வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தோம், சாதி அடிமைகளாக இருந்தோம், அரசனுக்கு அடிமையாக இருந்தோம். அதனோட நீச்சி தான். ஒரு சுதந்திரம் பெற்ற தேசத்தில் யாரும் யாருக்கு அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் பட்டு நீ குழந்தையில் அடிச்சுட்டுக்கணும், ஏன்னா எங்கள் அப்பா அடித்தார், எங்கள் அப்பா அடித்தார். அடித்தல் என்பது இன்றைக்கி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அடித்தலுக்கு படிக்கிறதுக்கு சம்மந்தம் இருக்கா? அடித்தலுக்கு வளர்ச்சிக்கு சம்மந்தம் இருக்கா? அடித்தவங்களாம் அறிவாளி ஆகிறாங்கன்னா கிடையவே கிடையாது. இது ஒரு பார்ட். இதையும் பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. இன்றைக்கி குழந்தை உழைப்பாளர் இன்றைக்கி இல்லாத இடங்கள் கிடையாது. இன்றைக்கி குழந்தை உழைப்பாளர்கள் மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையும் குழந்தை உழைப்பாளர் இருக்காங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத பருவம் குழந்தை பருவம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 20 வயசில் அனுபவிக்க முடியாது, 30 வயசில் அனுபவிச்சிடலாம். 30 வயசில் அனுபவிக்க 40 வயசில் அனுபவிச்சிடலாம். 40 வயசில் அனுபவிக்க 50. ஆனால் 10-12 வயசில் அனுபவிக்க முடியாது. அந்த வயதில் தான் அனுபவிக்க முடியும். அது வாழ்க்கையில் பல கோடிகள் கொடுத்தாலும் அனுபவிக்க முடியாது. எத்தனை பேர் அனுபவிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அது வந்து குழந்தை பருவத்தை இழக்குதுன்னு பார்க்குறோமா? பார்க்குறதே இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு மாம்பழம் சாப்பிடணும்னா அதுக்கு பல வகையான கூறுகள் உண்டு, பல நிலைகள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பூ, பிஞ்சு, இளம் காய், அப்புறம் காய், பழம் இருக்குது. நீங்கள் ஒரு பிஞ்சை போய் நசுக்கிடுறீங்க, நல்ல மாம்பழம் கிடைக்குமா? மாம்பழத்துக்கு இந்த நிலைனா குழந்தை பருவத்தை முழுசும் நாசமாக்கிறீங்க. குழந்தை தொழிலாளர் இருப்பீங்க, கடத்துவீங்க, கொத்தடிமையாக்குவீங்க, பாலியல் வன்முறை பண்ணுவீங்க, குழந்தைய பிச்சை எடுக்க வைப்பீங்க. ஐயோ, ஆரோக்கியமான தேசமே இல்லையே, இந்த இளைஞர்லாம் இவ்வளோ மோசமாக இருக்காங்களே, ஐயோ இந்த அப்படின்னு தேசத்தில் இருக்கிற பெரியவர்களை குற்றம் பண்ணி நீ குழந்தை பருவத்தை மட்டும் விட்டுட்டீங்க. நீ குழந்தை பருவத்தில் இருக்கிற எல்லா வன்முறைக்கும் நாம் காரணமாக இருக்க பெரியவர்களும் அரசும் இருக்கும் பொழுது நீ சமூக நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். குழந்தைகள் குற்றவாளிகள் அல்ல. இன்றைக்கி அரசு நிலைமை பாருங்கள். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளை அரசு ஒரு 3ஆம் தரமாகத்தான் பார்க்குறது நான் குற்றவாளியை வைக்கிறேன். ஏன்னா சமூகம் தான் இப்படி பார்க்குதுன்னா அரசும் பாருங்கள். இன்றைக்கி குழந்தைக்கு எதிராக நடக்கிற வன்முறையோட வடிவங்கள் நாளுக்கு நாள் எதிர்த்து. நான் சொல்ல இன்றைக்கி தேசிய குற்றவியல் ஆய்வு நிறுவனம் 2014 குழந்தைகளுக்கு மீது நடக்கிற பாலியல் வன்முறை போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு 1033, 2015 1543, 2016 1583 பாலியல் வன்முறையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். நீங்கள் நம்முடைய சமூகத்தில் கலாச்சாரப்படி ஒரு பெண் குழந்தைக்கு நடந்த பாலியல் வன்முறைனா வீட்டை விட்டு வெளியேறி சாலைக்கு வந்து சொல்லி ஒரு காவல் நிலையத்தில் வந்து 1583 சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை மடங்கு இல்லாமல் இருக்கும்? சரி, இதை விட்டுருங்க. 1583 பேர்த்து நீங்கள் பாலியல் வன்முறை பண்ணியிருக்கீங்கன்னு பண்ணி வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்களே, எத்தனை பேருக்கு தண்டனை கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1583 வழக்குக்காக சொல்கிறேன், வழக்குகளில் 189க்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 213 பேருக்கு தண்டிக்கப்பட்டிருக்காங்க. 14%. அப்போ எப்படிங்க வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த பாலியல் வன்முறை செய்கிறவனுக்கு என்னடா பெருசா சட்டம், என்னடா பெரிய சட்டம்? ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னாங்க, அந்த பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம் 3 மாதத்துக்குள் வழக்கை விசாரி, 3 மாதத்துக்கு 6 மாதம் தண்டனை கொடு. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி யோசிச்சு பாருங்க. 1583 அப்படின்னா எத்தனை மாதத்துக்கு பண்ணியிருக்கணும்?
அப்போ தொடர்ச்சியாக குழந்தைக்கு எதிராக நடக்கிற வன்முறை இது அரசு விஷயம். ஏன்னா குழந்தைகளுக்காக இருக்கிற சிறப்பு நீதிமன்றங்கள் கிடையாது, வழக்கறிஞர், அது தனி விஷயம். அடுத்து பாருங்க, இன்னைக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குழந்தை உழைப்பாளர். நீ குழந்தை உழைப்பாளர்கள் இல்லாத இடங்கள் கிடையாது. நீ குழந்தை உழைப்பாளர் எல்லா இடத்துலையும் குழந்தை உழைப்பாளர் இருக்காங்க. இந்த குழந்தை உழைப்பாளர்ல வரும்போது 14 வயதுக்கு உட்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த தேசத்துல குழந்தைகளுக்கான வயதை தவறாக வச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கு எதிரான அநீதி தான் இந்த அரசு செய்யுதுன்னு சொல்லுவேன். எப்படின்னா 14 வயது வரைக்கும் தான் உலகம் முழுவதும் ஒரு குழந்தை என்றால் முழு ஆரோக்கியம் பெற்று தன்னிச்சையாக முழு ஆளுமை பெற்று தன்னிச்சையாக எடுக்கிற வயது என்னன்னு முடிவு எடுக்கிறாங்க. அது ஐநா சபை 1989ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபையின் குழந்தை உரிமைக்கான உடன்படிக்கை கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா 18 வயது வரை தான் குழந்தைகள், அது தன்னிச்சையாக எடுக்கிற முடிவு. அதனால 18 வயது வரை குழந்தைகள் எல்லாம் எல்லா உறுப்பு நாடுகள்லாம் 18 வயசு ஆக்குங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா நம்ம நாட்டிலிங்க 1989 இருந்து ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் 14 வயசு தான் யாருக்கு? குழந்தை உழைப்பாளர் தடுப்பு சட்டம். இதுல என்ன கொடுமைங்கன்னா 15 வயசுல ஒரு பையன் உழைக்கலாம்னு இந்த சட்டம் பேசுது. 15 வயசுல உழைச்சிடறான். இப்போ எல்லா இடத்துலையும் உழைக்கிறான். நீங்க 10 நீங்க ஒருங்கிணைக்கப்படாத கூலி தொழிலாளர் இடத்துல எல்லா இடத்துலையும் குழந்தை உழைப்பாளர் இல்லை. இன்னைக்கு இல்லாத இடங்கள் கிடையாது. 15,000 10,000 சம்பாதிச்சிருச்சுக்கணும். அவன் பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியா? அதுக்கு என்ன வயசு வேணும்? 18 வேணும். இல்லை சார், ஒரு 25,000 சம்பாதிச்சேன் சார், எங்காவது ஒரு ஆரணி பக்கத்தில் ஒரு சென்ட் இடம் அவன் பேரில் வாங்க முடியுமா? அதுக்கு எத்தனை வயசு வேணும்? அதுக்கு 18 வயசு வேணும். இல்லை சார், எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த 14 வயசில் வந்து இந்த இந்த இருக்கிற பிஜேபி அரசாங்கம் பண்ண மிகப்பெரிய குழந்தைகளுக்கான அநீதி என்னென்னா 14 வயதுக்குட்பட்டவர்களுக்கான இந்த சட்டத்தில் பாரம்பரிய தொழில்கள் செய்யலாம், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி போகலாம் பின்னாடி போகலான்னு மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதை வர அநீதி உலகத்தில் இருக்கு. தேசத்தில் இந்த சமூக நீதிக்கான தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இருந்து பெரியாருடைய குரலும் அம்பேத்கர் குரலாக இருந்து சமூக நீதிக்காக போரிட்ட இந்த மண்ணில் குலக்கொல்லி கல்வியை ஒழித்த மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இந்த 14 வயதுக்கு சட்டம் குலக்கல்வி கொண்டு வருதுன்னு சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 14 வயசு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பின்னாடி வேலை செய்யலான்னா, பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி போய் வேலை செஞ்சுட்டு பள்ளிக்கூடத்தில் எப்படி கற்றுக்க முடியும்? அவன் கற்றுக்கூடாதுன்னு சொல்கிறான். நீ கற்றுக்காத, நீ படிச்சிடாத. ஒரு காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாதி ரீதியாக படிக்கூடாதுன்னு சொல்கிறான். இப்போ வந்து சட்ட ரீதியாக படிக்கக்கூடாது. சரி, நான் கேட்குறேன் கேள்விங்க, 4 மணிக்கு மேலே நீங்கள் வேலை செய்யலான்னு இந்த சட்டம் சொல்லுதுன்னா, 4 மணிக்கு மேலே வேலை செய்யணும் சட்டம் சொல்லுச்சு அப்படின்னா, நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. அப்போது செருப்பு தைக்கும் தொழிலாளி தன்னுடைய குடும்ப தொழிலாகிற தொழிலை செய்யலாம்னு நீங்கள் பேசுகிறீங்க. 4 மணிக்கு மேலே போய் நான் அப்பாவோட உட்காந்து செருப்பு தைக்கிறேன் நீங்கள் சரின்னு சொல்கிறீங்க, ஏன்னா பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டீங்க. ஆனால் என்னோட படிக்கிற ஒரு பையன் அந்த பக்கம் போகும்போது என்னை பார்க்குற என்னோட மனநிலை எப்படிங்க, என்னோட கௌரவம் என்னங்க, என்னோட மாண்பு என்ன, ஒரு குழந்தையோட மாண்பு. அவன் செருப்பு தைக்கிறவனோட குழந்தை எவ்வளோ பெரிய ஜாதியாக இழிவு நிலையை கூறுவாங்க. அப்போ ஜாதியை இழிவு நிலையை தக்க வைக்கிற சட்டத்தை தானே நீங்கள் குழந்தைகள் கொண்டு வந்திருக்கீங்க. வாழ்க்கையில் வந்து படிக்கலன்னு ஒரு காலத்தை கேட்கும்போது நீ ஏன் படிக்கிறேன்னு கேட்ட சமூகம் நீ பள்ளிக்கூடம் போனா நீ வெளியேறுன்னு சொல்லுதுங்களே. எவ்வளவு ஒரு ஜாதிய மனப்பான்மை சார்ந்த விஷயத்தை இந்த இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் 14 வயசுக்குள்ளே நீங்கள்லாம் வந்து குலத்தொழிலை நீங்கள் செய்யலாங்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? எங்கள் ஊர்லலாம் அப்பளம் போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்க, அப்பளம் பாரம்பரியமாக இருக்குது, அப்பளத்தில் இருக்கிறவங்களாம் எங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் இருக்குது, அப்போ அப்பளம்லாம் போடலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அப்பளம் வந்து 4 இடத்துல போய் போடலாம். அந்த போய் ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போய் ஓட்டிட்டு போய் 4 இடத்துல அப்பளம் போடலாம், லைசன்ஸ் கொடுப்பீங்களா? 14 வயசுக்கு நீங்கள் குழந்தைகளை சுரண்டலாம், குழந்தைகளை கொள்ளையடிக்கலாம், ஆனால் குழந்தை அனுபவிக்க முடியுதா? அப்போ ஒரு பக்கம் குழந்தை. சரி, பாலியல் வன்முறை எடுத்து கடத்தல் பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடுங்க குழந்தை கடத்தலுக்கான மாநிலமாக கொடுப்பவராகவும் வாங்குவராக இருக்கு. சோர்ஸ் பாயிண்ட் அண்ட் டெசிக்னேஷன் பாயிண்ட்ங்கிறான். நான் சொல்ல ஐநா சபை யுஎன்ஓடிசி ஐக்கிய நாட்டு சபையினுடைய ட்ரக் அண்ட் கண்ட்ரோலோடைய அமைப்பு வந்து கிரைமோட அமைப்பு என்ன சொல்றாங்க, யுஎன்ஓடிசி என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு என்பது கடத்தலுக்கு பெருகிற மாநிலமாகவும் கொடுக்குற மாநிலமாகவும் இருக்கு. அப்போ கடத்தலுக்கு நீங்கள் என்ன? இப்போ நீங்கள் கடத்தலை எப்படி பார்க்குறாங்க? நீங்கள் அரசாங்கமோ கண்ணக்காலை கையக்காலை கட்டிட்டு மூஞ்சியெல்லாம் மூடிட்டு அதான் கடத்தல்னு பார்க்குறாங்க. அதுவா கடத்தல்? வாமா என் வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிறேன்னு கூப்பிட்டு வராங்க சென்னைக்கு, வீட்டில் குழந்தை உழைப்பாளர் ஆக்குறாங்க, அதுவும் கடத்தல் தான். இந்த அப்போ அப்படியெல்லாம் இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழலே ஏற்படும். நீங்கள் இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை வடிவங்கள் அதிகரித்திருக்கிறத நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு வரோம். சமூக நீதிக்கான மாநிலம் போன்ற தமிழ்நாடு மாநிலத்திலலாம் இன்றைக்கி வந்து ஹியூமன் இண்டெக்ஸில் வந்து நம்ம தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது. ஆனால் குழந்தைகளுக்காக இருக்கிற அமைப்புகள் என்ன, குழந்தைகளுக்கான சட்ட நடைமுறை என்ன, குழந்தைகளுக்காக சட்ட அமலாக்கம் என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இது பொதுத்தளத்தில் விவாதிக்கப்படவில்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு வாக்கு வங்கி அரசியலாக குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளப்படாதனால் யாருமே வாதம் பண்ணல. இன்றைக்கி ஒரு வாதமே கிடையாது. இன்றைக்கி என்னங்க டாப் மோஸ்ட் எடுத்திங்கன்னா பிற மாநிலங்கள், இன்னைக்கு கேரளா போன்ற மாநிலம் குழந்தைகளுக்கான ஸ்டாண்டிங் கமிட்டி உண்டு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் குழந்தைகளுக்காக ஒரு வாதம் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து 17 குழந்தைகள் பாலியல் வன்முறை நடந்துருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நடந்துச்சு ஒரு கேரளாவில் நடந்துச்சுன்னா அடுத்த வாரமே குழந்தைகளுக்கான ஒரு செஷன் வச்சுருவாங்க, பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
ஆளுங்கட்சிகள் பேசும், எதிர்க்கட்சிகள் வாதம் பண்ணும், என்ன பண்ணலாம், இந்த குழந்தைகளுக்கான ஒரு தேசமாக உருவாக்க முடியாத கேரளாவை ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பொத்தாந்தளத்தில் ஒரு வாதம் நடக்கும். தமிழ்நாட்டிலேங்க குழந்தைகளுக்கான ஸ்டாண்டிங் கமிட்டி கிடையாது, குழந்தைகளுக்கான விவாதங்கள் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது அரசியலாக்கப்படவில்லை. குழந்தைகளுக்கான பிரச்சனை அரசியலாக்கப்படவில்லை. குழந்தைகளுக்கான பிரச்சனை அரசியலாக்காதனால தான் இந்த விஷயங்கள் நடக்குது. முதல் மேலிருந்தே வந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேங்க குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு கொள்கை கிடையாது. ஒரு குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொள்கை அவசியம். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பாலிசி, ஒரு சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி இன் ஸ்டேட். நீ கர்நாடகத்திலேங்க சைல்டு ப்ரொடெக்ஷனுக்கான பாலிசி உண்டு. இந்த பாலிசியின் அடிப்படையில் நடவடிக்கை இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ மோசமான தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. கர்நாடகத்தில் ஒரு கேந்திரிய வித்யாலய பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் பாலியல் வன்முறை செய்கிறார், குழந்தையும் ஆசிரியரும் பதிவு செய்கிறார். உடனே அவங்க மேலே என்ன பண்ணியிருக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அங்கே கர்நாடகாவுடைய சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொள்கை இன் ஸ்கூல்ஸ். தமிழ்நாட்டில் ஸ்டேட்டுக்கும் கிடையாது, கர்நாடகத்தில் பள்ளிக்கூடத்துக்கு இருக்குது. சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி இன் ஸ்கூல், குழந்தை பாதுகாப்பு கொள்கை பள்ளிகளின் படி அந்த ஆசிரியர் வேலை செய்யக்கூடாது, நீ அவனை வந்து வெளியே அனுப்பும் அப்படிங்கிறாங்க பாலிசி படி. போக்ஸ்கோ சட்டத்தின் படி பதிவு பண்ணியாச்சு வழக்கு. என்ன பண்ணுறாங்க, அந்த கேந்திரிய வித்யாலய நிர்வாகம் இவரை தற்பாதுகாக்க தூக்கி திருவண்ணாமலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. திருவண்ணாமலை எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ எவ்வளவு தமிழ்நாடு வந்து இதை ஏற்றுக்கொள்கிற மாநிலமாக எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? நீ ஒரு அப்போ இங்கே வந்து ஒரு மாதமாக இங்கே வேலை செய்ய வச்சுட்டு கடுமையாக சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அப்போ என்ன தமிழ்நாடு வந்து அப்போ வந்து எல்லாத்தையும் சுரண்ட மாநிலமாக இருக்கிறதா அப்படின்னு வருது. இது அடுத்துங்க, இன்றைக்கி பக்கத்து மாநிலங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா கேரளா, கர்நாடகமாக இருக்கலாம், மத்திய அரசாங்க குழந்தைகள் மற்றும் பெண்களுக்குன்னு தனி அமைச்சகம் உண்டு, சைல்டு விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. நீங்கள் தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா குழந்தை பாதுகாப்புன்னு வச்சுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சோசியல் வெல்ஃபேர் போ, அப்புறம் சோசியல் டிஃபென்ஸ்க்கு வா, அப்புறமா மூன்றாம் தரமாக பார்க்குற பார்வை தமிழ்நாட்டில். ஏன் ஒரு குழந்தைகளுக்குன்னு ஒரு பாதுகாப்பு அமைச்சகம், ஒரு குழந்தைகளுக்கான அமைச்சகம் தனியாக வைக்கக்கூடாது? ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில்? ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு ஆணையரகம், ஒரு சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிஷனரேட் ஏன் வேணுங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறேன்னா, நம்மளோட அரசாங்க இயந்திரம், அரசு அமைப்புகள் எல்லாம் என்ன மனநிலையில் இருக்குது அப்படின்னு நான் குற்றப்படுத்துகிறேன். அப்படின்னா நான் குற்றமே படுத்துகிறேன். நான் எங்காவது ஒரு குழந்தை செத்து போனால் போய் பார்க்குற அமைப்புகளாக இருக்குது. ஒரு பஸ்ஸில் இருந்து ஒரு சுருதி பாப்பா விழுந்துருச்சா பஸ் எல்லாம் போய் பார், அப்புறம் உடனே மறந்துடுவாங்க. ஒரு 94 குழந்தைங்க வந்து தீ விபத்தில் எரிஞ்சிட்டாங்களா கும்பகோணத்தில், பள்ளிக்கூடத்தெல்லாம் போய் பார். ஒரு பாப்பா பாலியல் வன்முறை பண்ணால் அந்த போய் பண்ணியிருப்பேன். ஏங்க நான் கேட்குறேன், செத்ததுக்கப்புறம் பார்க்குறக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறக்கா அந்த அமைப்பு இருக்குது? எத்தனை தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்தீங்க? ப்ரிவென்ஷன் மெக்கானிசம்ஸ் என்ன? அப்போ இவங்க எல்லாரும் என்ன இருக்கா? சரி நம்ம கேட்குறோம், ஐயோ சார் என்ன சார் இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் கேட்குறேன், எத்தனை அமைப்புகள்ங்க? ஒரு மாவட்டத்துக்கு அமைப்பு பேசுகிறேன் பாருங்க. மாவட்டத்துக்கு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அது 5 பேர், ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்ட் 3 பேர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் குழந்தை பாதுகாப்பு அலகு 12 பேர், 20 ஆச்சுங்களா? அடுத்து ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் செல் அது ஒரு 3 பேர். அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு காவல் நிலையத்தில் சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர், அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 35 பேர் இருக்கிறாங்க. இது இல்லாமல் சைல்ட் லைன் 1098 ஒரு குழந்தைகளுக்கான ஒரு உதவி எண், இதில் அது ஒரு 10 பேர். ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை பேர் இருந்தும் குழந்தை பாதுகாப்புக்கான நடவடிக்கை இருக்கா? என்ன பிரச்சனை அப்படின்னா அவர்களுக்கான நிதி கிடையாது, அவர்களுக்கான கட்டமைப்பு கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகுன்னு ஒரு அலகு இருக்குது. அது வந்து அவங்க தான் டிஸ்ட்ரிக்டோட அத்தாரிட்டி. ஒரு குழந்தை பாதுகாப்புன்னு உறுதி செய்யணும். அது 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிவென்ஷன் ஒர்க், அடுத்து வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனையை பார்க்குற அளவு. அதில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த அமைப்புகளுக்கு முழுமையாக நீங்கள் எவ்வளோ ஃபண்ட்ஸை செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கீங்க? சைல்டு பட்ஜெட்டிங் தமிழ்நாட்டில் இருக்கா? குழந்தைகளுக்கான நிதி இருக்கா? இன்னைக்கு கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த 32 மாவட்டத்தில் இருக்குது 16 பேர் வந்து ஃபுல் டைமர்ஸ், அரசு முழு நேர பணியாளர், இன்னும் 16 பேர் பார்ட் டைமர்ஸ். அவங்களுக்கு 6-7 மாதம் சம்பளம் இல்லாமல் இருக்குது. லேட்டஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஏதாவது மாற்றக்கட்டம் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல. அவங்களுக்கே சம்பளம் இல்லாத அவங்க எப்படிங்க குழந்தைய போய் பாதுகாப்பாங்க? சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குங்க. அந்த கமிட்டி வந்து இளம் சிறார் நீதி சட்டம்ங்கிற அடிப்படையில் இருக்குது. குழந்தைகளுக்கான இளம் சிறார் நீதி சட்டம் மிக முக்கியமான சட்டம். குழந்தைகளை பற்றி பேசும்போது மிக முக்கியமான சட்டம் இளம் சிறார் நீதி சட்டம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், ஜேஜே ஆக்ட் என்று ஆங்கிலத்தில். அந்த சட்டம் 2 விதமான குழந்தைகளை பற்றி பேசுகிறது. ஒன்று வந்து அன்பும் அரவணைப்பும் தேவைப்படுகிற குழந்தை, கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பும் அரவணைப்பும் தேவைப்படுகிற குழந்தைகள். இன்னொன்று சட்டத்துக்கு முரணான செயல் செய்ததாக கருதப்படும் குழந்தை, கான்ஃப்ளிக்ட் வித் லா. இந்த 2ம் பேசுது. இந்த கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கீழே இருக்கிறது என்ன அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு குழந்தை நிற்குதுன்னு வச்சுங்க, ஐயோ இந்த குழந்தை வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்குது, இந்த குழந்தை வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, இந்த குழந்தை வந்து விட்டுட்டா நாளைக்கு குழந்தை உழைப்பாளர் ஆகிடும் நினச்சா நேராக பொறுப்பாளர் கடமையாளர் CWC, அற்புதமான சிஸ்டம்.
இன்றைக்கி அவங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குங்க? தமிழ்நாட்டிலிங்க துரதிர்ஷ்டவசம் 6 வருஷம் அதே டீம் உட்காந்துருக்காங்க. 3 ஆண்டுகளில் மாற்றணுங்க. 3 ஆண்டுகள் அந்த சிஸ்டத்தை மாற்றிக்கணும். புது ரூல்ஸ் வந்தாச்சு. யாரெல்லாரும் ஒரு கேஸை போட்டு உட்காந்துட்டு அரசாங்கம் அதை பற்றி கண்டுக்காமல் உட்காந்துட்டு நீங்கள் 6 வருஷம் உட்காந்துருக்காங்க. அது என்னடான்னு கேட்டால் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி நிரந்தர உறுப்பினர் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு குழந்தை பாதுகாப்பு இருக்குங்க? சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் அமைப்புகள் இருக்குது. இதெல்லாம் மாநிலத்தில் குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் இருக்குது. அதுதான் தலைமை அமைப்பு. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2 சட்டத்தை கண்காணிக்கிற அமைப்பு. ஒரு சட்டம் வந்து பாலியல் வன்முறையிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிற சட்டம் போக்ஸ்கோ, இன்னும் கட்டாய கல்வி உரிமை சட்டம். அதில் 2 சட்டத்தை பாதுகாக்கிற இந்த மாநில அமைப்புகளுங்க. அந்த அமைப்பு வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் பொலிட்டிக்கலில் போட்டிருந்தாங்க, ஒரு அந்த கட்சி சார்ந்தவங்க போட்டிருந்தாங்க. இப்போ தற்சமயத்தில் இருக்கிற பொறுப்பாளராக இருக்கிற அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைவராக இருப்பவர் ஒரு பொது நிலையினராக போட்டிருக்காங்க. ஏதோ அதிசயமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனால் அந்த அமைப்புக்கு என்ன நிதி ஒதுக்குறாங்கன்னா 55 லட்சம் கொடுக்குறாங்க ஆண்டுக்கு. கேரளாலிங்க 6 லட்சம், 6 கோடி. கேரளா 6 கோடி, கர்நாடகத்தில் 4.5 கோடி, ராஜஸ்தானில் 6 கோடி. அப்போ நீங்கள் கேட்டால் நாங்களாம் அமைப்பு வச்சுருக்கிறோம். அமைப்பு என்ன? அமைப்பு இருக்குது, பேப்பரில் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகலை. எப்படிங்க யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, அந்த பாலியல் வன்முறை தடுப்பு சட்டத்துக்கு அந்த அமைப்போட ரோல் என்ன? அந்த அமைப்பு தான் மாவட்ட அளவுலலாம் ஒரு அந்த வல்லுநர்களை நியமிக்கிறது. எதுக்குன்னா கோர்ட்டில் போய் பண்ணுறது. நமக்கு உங்களுக்கு தெரியும், இந்த மன்னிவாக்கம் தஸ்வந்துன்னு ஒருத்தன் வந்து அம்மாலாம் கொலை பண்ணான். அந்த வழக்கில் என்ன நடந்துச்சுங்க? செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவன் பெயில் வாங்குறான். ஏன்னா இந்த அமைப்பு ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ நம்ம இந்த அமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன யார்? இது யாராவது பேசுகிறாங்களா? அந்த குழந்தைகளை பற்றியான பேசுகிறக்காக ஒரு நடைமுறை இருக்கா? இல்லை ஒரு அமைச்சர்கள்லாம் உட்காந்து ஒரு இந்த துறை அமைச்சர்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களா? தமிழ்நாட்டில் ஐயோ 17 பிள்ளைகளை வந்து 17 பேர் சேர்ந்து ஒரு பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க, இங்கே பள்ளிக்கூடத்தில் நடக்குது, இது நடக்குது. தமிழ்நாட்டில் தாங்க 2012ஆம் ஆண்டு ஜிஓ 121 ஒரு ஜிஓ இருக்குது. பள்ளிகளில் ஆசிரியரோ இல்லை ஆசிரியர் உதவியாளர்களோ பாலியல் வன்முறை செய்துவிட்டால் அந்த ஆசிரியர் டிஸ்மிஸ் செய்யப்படுவார். 1. 2வது, அந்த ஆசிரியரோட சர்டிஃபிகேட் கேன்சல் செய்யப்படும். இதை தமிழ்நாட்டில் இருக்குது. என்ன சொல்கிறேன்? இப்போ 2012 எத்தனை பேர்த்த பண்ணியிருக்கீங்க? ஆனால் நேற்று முந்தா நாள் நடக்குது, அதுக்கு முந்தின நாள் நடக்குது. செய்தித்தாளில் திறந்தால் பாலியல் வன்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நடக்குது. அப்போ அந்த ஜீவோட நிலைமை என்ன? இன்னைக்கு நான் அனைத்து ஆசிரியர்களும் குற்றவாளின்னு சொல்ல வரவே இல்லை. நானும் ஒரு ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்தவன் தான், நான் ஆசிரியர்களுக்கு மதிக்கக்கூடியவன் தான், நான் ஆசிரியர். ஆனால் ஆசிரியர்கள் இப்படி இருக்குன்னா எத்தனை பேருக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு நேற்று பார்க்குற ஒரு போஸ்டர் பார்க்குறேங்க. இந்த சமூக பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒரு விழுப்புரத்துலேருந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்கன்னு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் சமூக ஊடகத்தில் அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி வந்து சமூக பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திட்டம், இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு மத்திய அரசோட திட்டம், பல கோடிகள் கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டம் தமிழ்நாட்டில் அமலாக பெரும் ஊழல் நடந்திருக்கிறது. அதை கண்காண அந்த சமூக பாதுகாப்புத்துறை சார்ந்த அமைப்பு அலுவலர்களோட அமைப்பு போஸ்டர் ஓட்டுற அளவுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குங்களே. இப்போ என்ன அர்த்தப்போ, ஒரு பக்கத்தில் குழந்தைக்கு எதிராக நடக்கிற வன்முறை கொடூரமாக அதிகரித்து கொண்டு இருக்கிறது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான நிதியை வந்து மத்திய அரசு நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. நிதி போய் சேரல குழந்தைகிட்ட. ஒரு பக்கம் நிதிகள் இல்லாமல் இருக்குது, அமைப்புகள் இல்லாமல் இருக்குது. அப்போ எப்படிங்க இது வந்து ஒரு இந்த ஒரு நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறிட்டா நம்ம குழந்தை பாதுகாப்பான எப்படி உறுதி செய்ய முடியும்? 2007 சைல்டு அபியூஸ் 2003ல் 2 குழந்தை பாலியல் வன்முறைங்கிறாங்க. இப்போ 2016 என்சிஆர்பி டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை பாலியல் வன்முறைங்கிறான். இது ஆண் குழந்தை பெண் குழந்தை இல்லை, எல்லா குழந்தையும். அப்போ எங்கெங்க பாதுகாப்பாக இருக்கும்? அப்புறம் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் என் குழந்தை வீட்டை விட்டு வெளியேறும்போது பள்ளியிலையும் பாதுகாப்பு இல்லை, சமூகத்திலையும் பாதுகாப்பு இல்லை, பஸ்ஸுலேயும் பாதுகாப்பு இல்லை. அப்போ நீங்கள்லாம் எல்லாம் நாசமாக்கிற எப்படிங்க ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்? எவ்வளோ ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது. இதில் அடிப்படையிலேயே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படாத வரைக்கும் உங்களுக்கான ஒரு விடியல் நிச்சயமாக கேள்விக்குறின்னு தான் சொல்லலாம். குழந்தை உரிமை செயல்பாட்டாளராக குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகள் என்ன, அவங்களோட பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அரசாங்கம் எப்படி செய்யணும், அது அமைப்புகள் எப்படி செயல்படணும், ஆனால் அதெல்லாம் செயலிழந்து போன நிலையில் இன்னைக்கு குழந்தைகளோட பாதுகாப்பு எவ்வளோ தூரம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. புத்தகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் படிக்க தவறியவைகளை சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒன்றே சொல் நன்றே சொல் என்னும் இந்த பகுதி 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடங்க பெற்றது.
2007 செப்டம்பர் 15ஆம் நாள் கலைஞர் தொலைக்காட்சி தொடங்கியது. ஆனால் அன்று சனிக்கிழமையாக இருந்த காரணத்தால் நம்முடைய நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை என்பதால் நம் நிகழ்ச்சியை பொறுத்தளவு தொடங்கிய நாள் செப்டம்பர் 17. தற்செயலாக அது தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள். இப்போது 11 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்றைக்கு 12வது ஆண்டில் இந்த நிகழ்ச்சி கால்பதிக்கிறது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த 11 ஆண்டுகளில் ஒரு 1.5 மாதம் மட்டுமே இந்த ஆண்டில் நான் திடீரென்று வெளிநாடு சென்றுவிட்ட காரணத்தால் இடைவெளி ஆயிற்று. மற்றபடி தொடர்ந்து திங்கள் முதல் வெள்ளி வரை எல்லா நாள்களிலும் சில குறிப்பிட்ட விடுமுறை நாள்களை தவிர எல்லா நாள்களிலும் இந்த செய்திகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு துறைகளில் பல்வேறு கருத்துக்களை உங்களோடு இந்த 11 ஆண்டுகளில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 11 ஆண்டுகள்தான் என்னை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஆண்டுகள் என்று சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்களை மிகுந்த நன்றி உணர்வோடு நான் எண்ணி பார்க்கிறேன். ஐயா அவர்கள்தான் இந்த நிகழ்ச்சியில் என்னை பேச அனுமதித்தார்கள். அன்று தொடங்கி இன்று வரையில் அந்த உரைகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஓர் ஆண்டிற்கு சராசரியாக 250 செய்திகள் என்று சொன்னால் 11 ஆண்டுகளில் இடைவெளி விட்ட நாள்களையெல்லாம் தவிர்த்தும் கூட 2600க்கும் மேற்பட்ட செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றுள் வெறும் 200 செய்திகள் மட்டுமே எழுத்தில் நூல் வடிவில் வெளிவந்திருக்கின்றன. இதே ஒன்றே சொல் நன்றே சொல் என்னும் பெயரில். இன்னமும் 2400 செய்திகள் பதியப்படாமல் காற்றிலே தான் கலந்து போயிருக்கின்றன என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் எழுத்தில் கொண்டு வந்துவிட முடியாது என்றாலும் முயற்சி செய்தால் இன்னும் 1000-1500 செய்திகளையாவது நூலாக பதிவு செய்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு இருக்கிற பணி சுமைகள் மற்ற வேலைகள் இடந்தராமல் இருந்தாலும் அதனை செய்து விடுங்கள் என்று நண்பர்கள் மிக ஊக்கத்தோடு அடிக்கடி பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு உதவியாக இருக்கிறவர்கள் யார் என்று கேட்டால் இந்த கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனம் மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்களாகிய நீங்களும் தான். நீங்கள் தருகிற ஊக்கம் மட்டுமில்லாமல் அவ்வப்போது தருகிற சில திருத்தங்கள், 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லியிருந்து அதை இப்போது திரும்ப சொன்னால் கூட இதை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்களே என்று கேட்டு சொல்லுகிற அந்த கூர்மை, இவை அனைத்தும் தான் இந்த நிகழ்ச்சியை இன்னமும் தொடர்ந்து பயணப்படுவதற்கு வாய்ப்பாக அமைத்து தந்திருக்கின்றன. தொடங்குகிற போது ஒரு அச்சம் இருந்தது என்பது உண்மைதான். ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு செய்தியை 8 நிமிடங்கள் சொல்ல முடியுமா? அதுவும் பல்வேறு துறைகள் சார்ந்த செய்திகளை சொல்ல முடியுமா? வெறும் இலக்கியம் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். 1330 குறட்பாக்கள் என்றால் அவையே 1330 நாள்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். அதற்கு பிறகு சிலப்பதிகாரம், சங்க இலக்கியம் என்று தொடங்கி இன்று வரைக்கும் வருவதென்று சொன்னால் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நாம் சொல்லலாம். ஆனால் வெவ்வேறு துறைகள் சார்ந்த செய்திகளை ஒவ்வொரு நாளும் சொல்லுவதற்கு நம்மால் இயலுமா என்கிற ஒரு தயக்கம், அச்சம் எனக்குள் இருக்கவே செய்தது. இப்போது தான் புரிகிறது, தேட தேட இந்த உலகம் மிகப்பெரியது, நாம் தான் குறைவாக மதிப்பிட்டு விட்டோம். இன்னும் ஒரு 100 ஆண்டுக்கு சொல்லுவதற்கு அத்தனை செய்திகள் நம்மிடத்திலே இருக்கின்றன, கேட்பதற்கு மக்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். இப்படி செய்திகளை மட்டும் கேட்டுவிட்டு போகிறவர்களாக இல்லாமல் எப்போதேனும் எங்கேனும் ஒரு பிழையான செய்தி வந்துவிட்டால் உடனே அதனை தொலைபேசி தெரிவிக்கிற நண்பர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். இயன்ற வரையில் பிழையான செய்திகள் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாலும் எங்காவது தவறு வரத்தான் செய்யும். ஒரு முறைக்கு இருமுறை பல முறை சரிபார்த்து விட்டுத்தான் ஆண்டுகளை, மாதங்களை, தேதிகளை சொல்லுகிற போது பிழையில்லாமல் சொல்லிவிட வேண்டும் என்று கருதினாலும் கூட எங்கேனும் ஓரிரு பிழைகள் வந்துவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கவே செய்யும். அந்த பிழைகளையும் சுட்டிக்காட்டி என்னை திருத்தி இருக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய பார்வையாளர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கையை முதலாக எனக்கு தந்தது ஐயா தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களினுடைய வானொலி குரல் தான். மறைந்து போய்விட்டார் அவர் இருக்கிற போது அவருக்கும் இந்த தயக்கம் இருந்ததை ஒரு முறை சொன்னார். தினமும் நம்மால் சொல்ல முடியுமா என்று நினைத்தேன். பல ஆண்டுகள் அவர் சொல்ல முடிந்தது.
அவருடைய உரைகளை வானொலியில் கேட்டபோதுதான் நம்மாலும் இப்படி சொல்ல முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு எழுந்தது. அவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். எங்கோ இருந்த என்னை இந்த இடத்தில் அமர வைத்து படிக்க வைத்து செய்திகளை சொல்ல வைத்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என்றென்றும் நான் நன்றி உடையவனாக இருப்பேன். அவர் தந்த அந்த ஊக்கம்தான். அவர் இதனை சொல் என்று மட்டும் சொல்லவில்லை, நீ சொல்லுவதை தினந்தோறும் கேட்கிறேன் என்றும் அவர் சொன்னபோது, அவர் கேட்கிறார் என்கிற அந்த பெருமிதம், அவர் கேட்கிறாரே என்கிற அச்சம் எல்லாம் சேர்ந்து என்னை செதுக்கின என்று கூற வேண்டும். எனவே தலைவர் கலைஞர் அவர்கள் இட்ட ஆணையை ஏற்று இதனை சொல்லத் தொடங்கி 11 ஆண்டுகள் பயணம் முடித்து 12வது ஆண்டில் இப்போது நாம் கால் பதிக்கிறோம். இன்னமும் விரிவாக, இன்னமும் கூர்மையாக எப்படி செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நாம் எண்ணி எண்ணி பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் பயனடைந்தார்களோ இல்லையோ, இந்த நிகழ்ச்சியால் நான் மிக மிக பயனடைந்தேன் என்று சொல்ல வேண்டும். இல்லையானால் இத்தனை நூல்களை நான் தேடி படித்திருக்க வாய்ப்பு இல்லை, இத்தனை துறைகளில் செய்திகளை தெரிந்து கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை. இது விரிவான செய்திகளாகவும் இருக்க வேண்டும், மிக கூர்மையாக 8 நிமிடங்களுக்குள்ளும் சொல்லப்பட்டுவிட வேண்டும் என்கிற இரண்டும் என்னை ஒரு சேரச் சேர்ந்து ஒரு சரியான பாதையில் செலுத்தின என்று நான் கூறலாம். ஆகையினால் இப்படி ஒவ்வொரு நாளும் செய்திகளை தேடி தேடி, அதுவும் சொன்ன செய்தியே திரும்ப வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று எண்ணி பார்த்து, தொடக்கத்தில் ஒவ்வொரு நாளும் எதை பற்றி பேசினேன் என்று எழுதி கொண்டே வந்து 3 மாதங்கள் 6 மாதங்கள் 8 மாதங்கள் ஆனதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் 8 மாதம் சொன்னதையும் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்க நேரம் இல்லாமல், இப்போது 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் என்றாகி 11 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு 2ஆம் ஆண்டில் என்ன சொன்னேன் என்று யாராலும் திரும்ப பார்க்க முடியாது. என்ன செய்யலாம்? அதற்கு நான் ஒரு புதிய உத்தியை கையாண்டேன். பெரும்பான்மையாக புதிதாக படித்து சொல்லுவது என்று முடிவு செய்தேன். போன வாரம் படித்த நூலை நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்க முடியாது. எனவே புதிதாக படிக்கிற போது தான் புதிதாக சொல்லவும் முடியும் என்பது எனக்கு புரிந்தது. அப்படி புதிய நூல்களை படிக்க, புதிய செய்திகளை தெரிந்து கொள்ள எல்லா விதத்திலும் இந்த நிகழ்ச்சி எனக்கு பெரும் உதவியாக இருந்தது. என்னை நானே வளர்த்து கொள்வதற்கு, என்னுடைய படிப்பை கூர்மையாக்கி கொள்வதற்கு, என்றென்றும் என்னை மாணவனாகவே அமைத்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி பெரிதும் பயன்பட்டது. எனக்கு மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமக்களில் ஒரு சிலராவது கண்டிப்பாக சில பயன்களையாவது பெற்றிருப்பார்கள், சில செய்திகளை புதிதாக அவர்கள் கற்றிருப்பார்கள் என்பதையும் என்னால் உணர முடிகிறது. எனவே இன்றைய இந்த பகுதி பழைய நாள்களை திரும்பி பார்ப்பதற்கும் உடன் வந்த அனைவருக்கும் நன்றி சொல்வதற்குமான நிகழ்ச்சியாக அமைகிறது. மீண்டும் தொடர்வோம். நாளையிலிருந்து வெவ்வேறு செய்திகள், வெவ்வேறு தளங்கள், வெவ்வேறு கோணங்கள், நம் பயணம் தொடரும். கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் எவை என்பதை பற்றியும், வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் எவை என்பதை பற்றியும் பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் பொறியியல் மாணவர்கள் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படித்தவங்க என்ன மாதிரி கேரியர் சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி இடங்களில் வந்து டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பொறியியல் துறை இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, சிவில் இன்ஜினியரிங் இல்லை சிவில் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மேலே படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது எந்த துறையில் அதிகமான முதலீடு வருது அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து போர்ட், ஷிப் போர்ட்டு, சீ போர்ட்டு, ரோட்ஸு, பில்டிங்ஸ், என்னெல்லாம் வந்து வி ஆர் டேக்கிங் இட் அஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறமோ அதுதான் வந்து ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா 10,000 கோடி 20,000 கோடி அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு போர்ட்டு இல்லை வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்
இல்லை ஒரு ஐடி பார்க் இப்படிலாம் கட்டுறப்ப பார்த்தோன்னா அதில் வந்து லாட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து திறன் வாய்ந்த ஆட்கள் வேண்டும், திறன் வாய்ந்த பொறியாளர்கள் வேணும். அதை டிசைன் பண்ணுறதுக்கு வேணும், அந்த டிசைனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேண்டும், அதற்கு பிறகு வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும். இது எல்லாமே இன்ஜினியரிங் துறை சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டணுன்னா இப்போ வந்து ஏர் கண்டிஷன் இல்லாத இடங்களே இல்லை. ஸோ இப்போ வந்து ஹீட்டிங் HVAC அப்படின்னு சொல்கிறோம், ஹீட்டிங் வெண்டிலேஷன் அது எல்லாத்தையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பில்டிங் கட்டுறோம், உயரமான பில்டிங் கட்டுறோம், எப்படி வந்து ஏர் கண்டிஷன் பண்ணுறது, எப்படி வந்து அந்த சூடை வந்து குறைக்கிறது, எப்படி வந்து அந்த ப்ளம்பிங் வாட்டர் வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம். இது எல்லாத்துக்குமே வந்து பொறியாளர்கள் தான் வேணும். இப்போ வந்து MEP அப்படின்னு சொல்கிறோம், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங். ஒரு பெரிய பில்டிங் எடுத்தோம்னா மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, ப்ளம்பிங் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்த பில்டிங்கில் இது 3 MEP வந்து மிக மிக அவசியமானது. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறை வளருகின்ற பொழுது அது சார்ந்த லேட்டஸ்ட் யுத்திகளை கற்றுக்கொண்டால் நிச்சயமாக வந்து மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் படித்த எல்லாருக்குமே மெயின்டெனன்ஸில் வேலை கிடைக்கிற மாதிரி இதை உருவாக்கும் துறையில் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா அந்த ரோடை வந்து சரியாக டிசைன் பண்ணி அந்த வந்து ஏற்ற மேடு பள்ளங்கள் இல்லாமல் ஒரு சரியான ரோடை போட்டால் தான் வந்து பெட்ரோல் கன்சம்ஷன் வந்து நல்லாயிருக்கும். இல்லை ரோடு வந்து மேடு பள்ளமாக இருக்கிறப்போ குலுங்கி போச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து அதற்கான பெட்ரோல் செலவுகள் மிக அதிகமாகும். தடை இல்லாமல் கியர் கிளச் மாற்றாமல் ஓட்டினா நிச்சயமாக வந்து அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ஹைவே டிசைன், ரோட் டிசைன் அப்படின்னு இருக்குது. உலகம் பூரா வந்து MX ரோடு அப்படிங்கிற ஒரு பயனீட்டு சாஃப்ட்வேரை வச்சு அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக என்றைக்கும் தேவைப்படுகின்ற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிறதன் மூலம் நிச்சயமாக வந்து அந்த வேலைக்கு நம்ம தயாராகலாம். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள் வந்து பெரிய கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு அந்த கான்ட்ராக்டை வந்து சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்கள்ட்ட போய் ஏன் உங்கள் கான்ட்ராக்டை நீங்கள் வந்து எடுத்தீங்க, இந்த கான்ட்ராக்ட் ஏன் உங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிற காரணம் எங்களுக்கு சரியான நல்லா ட்ரெயின் பண்ண ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம தயார்படுத்திக் கொள்வதன் மூலம் கல்லூரியில் படிக்கிறப்போலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து நம்ம கற்றுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நமக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அதிகம். இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ ஹவுசிங் இண்டஸ்ட்ரி வந்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன வீடு வாங்கினாலும் சரி, பெரிய வீடு வாங்கினாலும் சரி, எல்லாருமே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு பில்டிங்கில் 100 ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா இந்த 100 ஃப்ளாட்லேயுமே ஏதோ ஒரு இன்டீரியர் டிசைன் அவங்க மனசுக்கு ஏற்றபடி அந்த ஸ்பேஸை வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க. எனக்கு பிள்ளைங்களுக்கு ரூம் இப்படி வேணும், எங்களுக்கு இப்படி ரூம் வேணும், எங்கள் கிச்சன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டீரியர் டிசைன் பற்றி பேசுகிறாங்க. ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் ஒரு சரியான இன்டீரியர் டிசைன் பயிற்சி எடுத்துக்கொள்வதன் மூலம் அவங்க வந்து சொந்தமாக வந்து ஒரு இன்டீரியர் டிசைனர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ ஒரு இன்டீரியர் டிசைனர் ஆனால் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் பண்ணாலே அவங்க வந்து நார்மலாக வெளியில் போய் ஒரு சாதாரணமாக சம்பாதிக்கிற சம்பளத்தை விட நிச்சயமாக அவங்களால கூட சம்பாதிக்க முடியும். ஸோ ஒரு சிவில் இன்ஜினியராக படித்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் அந்த மாதிரி போனோன்னா ஒரு டெக்னாலஜி சைடில் இன்ஜினியராக போகலாம். இல்லை சைட் இன்ஜினியராக இருக்கணும், நான் வந்து ஒரு வேலை நடக்கிறத வந்து அதை வந்து ஒரு டிசைன் பண்ண பில்டிங் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெகுலர் அந்த டிசைன் கோர்சஸ் இல்லை சர்வேயிங் இல்லை அந்த காஸ்ட் எஸ்டிமேஷன் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஏற்கனவே கட்டின பில்டிங் நம்ம போய் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸ் இது ஒரு பில்டிங் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அந்த ஹீட்டிங், வெண்டிலேஷன், ப்ளம்பிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பயிற்சியில் எங்கே எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இந்த பயிற்சி வேணும், இப்போ HVAC பயிற்சி வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பல நிறுவனங்கள் அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பயிற்சி வேணால் பல நிறுவனங்கள், இப்போ ஒரு MX CAD ட்ரைனிங் வேணும் அப்படின்னா, MX ரோட் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா பல நிறுவனங்கள். ஸோ அந்த தகவல்களுக்கு நிச்சயமாக பஞ்சமில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நீண்ட நாட்களாக நிறுவனம் நடத்துகின்ற ஒரு பயிற்சி மையத்தில் போயிட்டு நீங்கள் அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பயிற்சியை வச்சு நீங்கள் வேலைக்கு தயார்படுத்தி கொள்ளலாம்.
இப்போது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஒரு அதீத ஆர்வம் காட்ட வேண்டும். இப்போ கிரிக்கெட் எல்லாரும் விளையாடுறாங்க, எல்லாரும் வந்து சச்சின் ஆகிறதில்ல, எல்லாரும் வந்து ஒரு நேஷ்னல் பிளேயர் ஆகிறதில்ல. இதில் யார் வந்து நிச்சயமாக நல்லா விளையாடுறாங்களோ அவங்க வந்து நேஷ்னல் டீம் போகிறாங்க, இன்டர்நேஷ்னல் டீம் போகிறாங்க. கொஞ்சம் ஒரு அதை விட கொஞ்சம் சுமாராக விளையாடுறவங்க வந்து ஸ்டேட் லெவலில் விளையாடுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடுறாங்க. ஆனால் கிரிக்கெட் விளையாண்டு ஸ்ட்ரீட்டோடு விளையாண்டு முடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் நம்ம வந்து பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டால் அது வந்து சரியில்லை. நம்ம வந்து எந்த ஒரு பெரிய இலக்கையும் அடைய முடியாது. ஆனால் இன்ஜினியரிங் வந்து நம்ம வந்து ஒரு வாழ்க்கையாக, முழு நேர தொழிலாக, இதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு நம்ம வந்து தங்களை சரியாக தயார்படுத்திக்கணும். இப்போ வந்து ஒரு வெற்றி பெற்றவர்கள்ட்ட போயிட்டு நம்ம வந்து நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கடந்து வந்த பாதைகள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்கும், ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க, கடின உழைச்சிருப்பாங்க, நிறைய கற்றுக்கிட்டு இருப்பாங்க. தினசரி நேற்றைய விட நான் இன்றைக்கி வந்து பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட வேலை செஞ்சுருப்பாங்க. அப்படி செஞ்சவங்க மட்டும்தான் வந்து ஒரு உயரிய இலக்கை அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது எல்லாமே வந்து நம்ம எப்படி அந்த இலக்கை அடையிறது அப்படிங்கிறது. இப்போது ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தால் இப்போ டிசைன் சைடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு CAD சாஃப்ட்வேர் கற்றுக்கலாம், இல்லை ஒரு பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் சாஃப்ட்வேர் கற்றுக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் சாஃப்ட்வேர் கற்றுக்கலாம், இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், இல்லை இது எல்லாத்தையும் சேர்த்தும் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இன் டிசைன் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட அனைத்தையும் சேர்ந்து ஒன்றா படிச்சிங்க அப்படின்னா அது வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது சாஃப்ட்வேர் மட்டும் படித்தா போதுமா, இல்லை வந்து வேறு ஏதாவது தொழில் அதாவது இதை எப்படி பண்ணுறதுங்க மட்டும் கற்றுக்கிட்டால் போதுமா அப்படின்னா நிச்சயம் அதையும் தாண்டி ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவாக சேர்ந்து செயல்படுவதற்கான மற்ற நிறுவனங்களில் ஒரு டீம் மெம்பராக சேர்ந்து வேலை செய்வதற்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். நம்ம இந்த 4 வருஷம் கல்லூரியில் படிக்கிற 4 வருஷத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வதன் மூலம் நிச்சயமாக வந்து நம்ம வெற்றி அடையலாம். அந்த 4 வருஷத்தை நம்ம பொழுதுபோக்காக எடுத்துக்கிறப்போ நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய வெற்றியை நமக்கு தரப்போகிறதில்லை. நம்ம வந்து ஒரு நிறுவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் சாதாரணமாக ஒரு கல்லூரியில் படித்து ஒரு சுமாரான ஒரு மாணவர் வந்து நிச்சயமாக வந்து நல்ல இலக்கை அடைஞ்சிருப்பார். அப்போது கல்லூரியில் நல்ல மார்க் எடுக்கல, யூனிவர்சிட்டியில் நல்ல மார்க் எடுக்கல, எப்படி அவர் வந்து அந்த சிறப்பை அடைஞ்சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதற்கு காரணம் அவர் வேலை கிடைத்ததற்கு பிறகு அது எப்படி இருக்குமா பிடிச்சிக்கிட்டு அந்த நிறுவனத்துக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படிங்கிற பொறுத்து அமையும். இப்போ வந்து தொழில் பண்ணால் நிறையா பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். யூ பிகம் அன் ஆண்டர்பிரினர், பணம் பண்ணலாம், பெருசாகலாம், வேலை கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்து கூட நம்ம பணம் போடல, ஆனால் இன்னொருத்தர் முதலீடில் போயிட்டு ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து அந்த நிறுவனத்துக்கு நம்மளால் எப்படியெல்லாம் ப்ராஃபிட் சம்பாதிச்சு கொடுக்க முடியும், அந்த நிறுவனத்தை எப்படியெல்லாம் நம்ம மேன்மைப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு என்டர்பிரைசிங்காக இருந்து நம்ம வந்து அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தோம் அப்படின்னா அந்த நிறுவனத்தில் நம்ம வந்து ஒரு தலைமை பொறுப்பை அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது நிச்சயமாக முக்கியமில்லை, எந்த இலக்கை அடைகின்றோம் என்பது நிச்சயமான முக்கியம். நீங்கள் வந்து உங்களை பற்றிய முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து கற்றலின் மூலம் நிச்சயமாக வந்து எந்த ஒரு நிறுவனத்திலையும் பெரிய இலக்கை அடைய முடியும். சொந்தமாக தொழில் பண்ணாலும் அதில் வந்து நிச்சயமாக ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியும். வாழ்த்துக்கள். தமிழ்நாடு காரணம். தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருப்பதற்கு காரணம் தமிழை நாடு, தமிழ் கலாச்சாரத்தை நாடு, தமிழ் பண்பை நாடு, தமிழ் உணர்ச்சியை நாடு, தமிழ் இலக்கியத்தை நாடு, தமிழ் உயர்வை நாடு என்பதற்காகத்தான்.